முதல்ல நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, மீட்பு என்றால் என்ன? மீட்பு என்றால் என்னன்னு கேட்டோம்னா, அதுவும் குறிப்பாக ரிலீஜியஸ் பீப்புள்கிட்ட சிரிப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு அது கூட தெரியாது அப்படின்னு சிரிப்பாங்க ஆக்சுவலாக. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா, அவங்களுக்கு தெரியாது. அதான் ஃபேக்ட். யாருக்கு தெரியும்னா, சிசிசியை ரெகுலராக படித்து அதை ஃபாலோ பண்ணி பைபிள் வாசிட்டு இருந்தால் அவர்களுக்கு மீட்பு என்றால் என்னங்கிறது உடனடியாக தெரியும். இப்போ அந்த இது தெரியாதனால தான் நிறைய டவுட்ஸ் வரும். சில அதாவது எது மாதிரி டவுட்ஸ்னால், இந்த 3 மணி ஜபம், பெந்தோஸ் பாட்டு ஏன் பாடக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை பூசை, வாரம் ஃபுல்லாக பூசை காண்றோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் பூசை காணலன்னா ஒன்றும் தப்பு இல்லை, அப்புறம் ஒரு சந்தி, இது மாதிரி இந்த உபவாச ஜப கூட்டம், இது மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள் வருது, சர்ச்சையும் வருது. அதில் ஏன் இதெல்லாம் வருதுன்னா, மீட்பு என்றால் என்ன என்பது தெரியாத நிலை. அதான் மீட்புனா என்னன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும்னா, கடவுளின் உறவை பெறுவது தான் மீட்பு. கடவுள் நம்ம எல்லாம் தத்தெடுப்பார். அதாவது சிசிசி 460 2009 போன்ற அந்த இதுக்கு படி நாமெல்லாம் தத்தெடுத்த பின் கடவுள் இனமாக மாற உள்ளோம். அதுதான் அது. அந்த கடவுள் இனமாக நாம் மாறினோன்னே நமக்கு மீட்பு கிடைத்து விடுகிறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அநேகமாக. ஆனால் எந்த இடம் பிரச்சனை வருதுன்னா, அந்த மீட்பு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஈஸியான பதில் கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்கிறது அப்படின்னு வரையில் தான் அது சொல் அல்ல செயல். சொல்லா செயலான்னு தலைப்பு இருக்கிறதால மற்ற இதில் அதில் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே ஆண்டவரே என்னை கூப்பிடுவோம்லாம் மின்னரசுக்குள் நுழைய முடியாது, தந்தையின் சொல்படி செயல்படுவர்கள் மட்டுமே செல்வர் அப்படின்லாம் சொல்கிறார் அல்லவா. அந்த செயல்படுதல் அதுதான் யாருக்கும் தெரிகிறது. மற்ற எல்லாம் தியரி தெரியும். என்ன தெரியும்? மீட்புனா இதுன்னு தெரியும், கேட்டால் கிடைக்கும் தெரியும். ஆனால் கேட்பது என்பது என்னன்னா, சிலுவை. சிலுவையை நாம் சுமப்பது தான் அந்த செயல் மூலமாக கேட்பது. ஜபத்தின் மூலமாக கேட்பது அது கேட்கும் செயல் அல்ல, மாறாக செயல் மூலமாக. சிலுவைனா நம்முடைய கஷ்டங்கள், நம்மளுடைய சோதனைகள், அந்த அதை குறிப்பாக சோதனை வரும்பொழுது கஷ்டம் உருவத்துலேயும் வரலாம், வேறு உருவத்துலேயும் வரலாம். அந்த சோதனை வரும்போது நாம் அதை வென்றுவிட்டால் நாம் கேட்குறோன்னு பொருள். இப்போ உதாரணத்துக்கு இதில் எடுத்துக்குவோம். இப்போ ரிலீஜியஸ் பீப்புள் லீவ் எடுத்து வீட்டுக்கு போவாங்க. ஒரு உதாரணத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன செய்வாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறில் லீவுக்கு போவாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை பூசை வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தான் டெய்லி திருப்புகழ் மாலையெல்லாம் சொல்கிறோம், திருப்பலி காண்றோம், எல்லாம் அவ்வளோ பக்தியாக இருக்கிறோம், 24 மணி நேரம் கடவுளுக்காக நேரத்தை செலவு பண்ணி கொண்டு இருந்தோம். இப்போ வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறப்ப சண்டே மாதம் மிஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினப்பாங்க. அது ஏன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மீட்பு எப்படி கிடைக்கும் என்பது அவர்களுக்கு அங்கே தெரியலை அல்லது மறந்து விட்டார்கள் அப்படி வேணால் வச்சுங்க. என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா, நாம் ஜெபிப்பது கடவுளுக்கு முக்கியமல்ல. அதான் ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறது ஒரு புண்ணியம் இல்லைன்னு அவர் சொல்கிறார். ஜெபிப்பது மேத்யூ 6 அந்த 6லேருந்து 9 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்பு நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன தேவைங்கிறது தந்தைக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெபிச்சு தான் அதை கேட்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குறார். அப்படிதான் அவர் அப்புறம் ஏன் ஜெபத்தை சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னா, அந்த ஜெபம் என்பது அந்த உடன்படிக்கையின் அடையாள ஜெபம். எப்படி கேட்குறோம்? உடன்படிக்கை மூலமாக கேட்கிறோம். அந்த உடன்படிக்கை 4 பகுதி இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். அந்த உடன்படிக்கை மூலமாக கேட்பதற்காக ஒரு அடையாள ஜெபமாக தான் அதை கொடுக்கிறார், கற்றுத்தருகிறார் இல்லையா?
கிறிஸ்து கற்பித்த ஜெபம் அப்படின்னு சொல்வார்கள் அல்லவா? அதனால் அந்த ஜெபம் ஏன் சொல்லித் தருகிறார் என்றால், அந்த விண்ணரசு அதில் எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று கேட்பதற்காக உள்ள ஜெபம் அது. அந்த ஜெபம் மட்டுமே போதுமா என்றால் போதாது, அதை செயலில் காட்டணும். அதை செயலில் காட்டுறதுன்னா என்னன்னா, நான் எவ்வளோ தூரம் கடவுளுக்கு முக்கியத்துவம் தருகிறேன், எவ்வளோ தூரம் கடவுளை நேசிக்கிறேன். அப்போ நான் என் குடும்பத்தை நேசிக்கிறேனா அல்லது கடவுளை நேசிக்கிறேனா என்பதற்கு ஒரு சோதனை வைப்பதற்காக சாத்தான் விடுமுறை கொடுத்து அனுப்பி வைக்கிறான். அப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போனோன்னே என்ன செய்கிறோம்? இன்றைக்கி ஒரு நாள் இல்லைன்னா கடவுள் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம செய்கிறோம். கடவுள் கோச்சிக்க மாட்டார். நீங்கள் ஒரு நாள் இல்லை, உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக போகலன்னா கூட கோச்சிக்க மாட்டார். ஏன்னா கடவுள் கோச்சிக்கிறதுனால ஒருத்தருடைய மீட்பை அவர் பறிக்க மாட்டார். கடவுள் அல்ல நமக்கு மீட்பு கொடுப்பது, சாத்தானும் அல்ல. நமக்கு மீட்பு நாமே தேடிக்கொள்வது. அந்த இடம் நல்லா புரியணும். நாம் தான் தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? சீராக் 15 14 17 வரையிலும் பார்த்தீங்கன்னா அது சொல்லி தருகிறார். மனிதன் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளது, எதை அவன் விரும்புகிறானோ அதை அவன் தேர்ந்தெடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால்தான் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆதாம் ஏவாள் சாவை தேர்ந்தெடுத்தார்கள். அது உங்களுக்கு தெரியும். சாவு தரும் கனியை தேர்ந்தெடுத்தால் சாவை தேர்ந்தெடுத்தல் தெரியும். இதுவும் அதுதான். நம்ம வீட்டுக்கு போகிறோம், அந்த நேரத்தில் 2 இருக்கிறது. ஒன்று வாழ்வுத்தரும் உணவு, இன்னொன்று அதை வாழ்வுத்தரும் செயல். அப்படி வச்சுங்க. உங்களுக்கு உணவுனா அதுக்கப்புறம் மெட்டஃபர் அப்படின்லாம் நிறையா உருவகம், இதுக்கெல்லாம் வழக்கம் எடுத்துருக்கணும். அதனால் நேரடியாக வருவோம். வாழ்வுத்தரும் செயல், சாவு தரும் செயல். அப்போ வாழ்வுத்தரும் செயல் எது? ஞாயிறு உடன்படிக்கையை நிறைவேற்றுவது. ஞாயிற்றுக்கிழமை அப்கோர்ஸ் இப்போ வர இவர் இந்த ஆப்ளிகேஷன் எடுத்துறார், அந்த இப்போ உள்ள திருத்தந்தை. இந்த ஆப்ளிகேஷன் இல்லைனாலும், சண்டே ஆப்ளிகேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த சண்டே ஆப்ளிகேஷன் இல்லைனாலும் நாம் ஞாயிற்றுக்கிழமை உடன்படிக்கை செய்தால் நாம் வாழ்வை கேட்கிறோம், அதாவது கடவுளின் உறவை கேட்கிறோம். அது செய்யாமல் வேறு எந்த செயலை செய்தாலும், அது வீட்டில் தூங்குகிற விஷயமா இருக்கலாம், வேறு ஏதாவது விஷயமா இருக்கலாம், வேறு எந்த செயலை செய்தாலும் அந்த செயல் சாவு தரும் செயல். அதனால் சாவு தரும் செயல், வாழ்வு தரும் செயல் என்று 2 விதமான செயல் இருக்கிறது. அந்த செயல்கள் மூலமாக தான் நாம் தினமும் கடவுளிடம் தெரியப்படுத்துகிறோம். எனக்கு உங்களோட ஒரு உறவு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம செயல் மூலமாக தெரியப்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு வெக்கேஷன் கிடச்சி வாரீங்க, ரிலீஜியஸ் லைஃப் வந்தோம்னா, அப்போ எனக்கு உறவு வேணும் அப்படின்னு சொல்லி தான் 3/4 பேர் வராங்க. அது ஒரு சோதனை, அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி சிலர் நினைத்து கொண்டு வருபவர்களும் இருக்கிறார்கள். அதனால் ரிலீஜியஸ் பீப்புளுக்கும் சோதனை உண்டு. இது மாதிரி நாம் ஒவ்வொரு செயலையும் நமக்கு சோதனை வரும். உதாரணத்துக்கு நம்மளுடைய சுப்பீரியர் நம்ம இன்சல்ட் பண்ணுவாங்க, இன்சை கொடுப்பார்கள், டார்ச்சர் செய்வார்கள், இதெல்லாம் செய்வார்கள். ஏன் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்தவர்கள், அதாவது ரிலீஜியஸ் லைஃபுக்கு தேர்ந்தெடுத்து வந்தவர்கள் உண்மையிலே கடவுளை நேசித்து வந்தார்களா அல்லது இந்த ஊனியல்பு நாட்டமாக உள்ள அந்த பிரஸ்டீஜ் போன்றவற்றை நேசித்து வந்தார்களா அப்படிங்கிறதுக்காக வரக்கூடிய சோதனைகள். அதுதான் சிலுவைகள் என்று சொல்கிறோம். பிரஸ்டீஜுக்காக வரவங்க பதவி தான் வேணும்னு நிற்பாங்க, பதவி இல்லைன்னா போயிடுவாங்க. மற்றவங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இருந்து அதை சமாளிப்பார்கள். அது போன்ற விஷயம். அது மாதிரி விரதம், ஒரு சந்தி எல்லாமே அது போன்று தான். ஒரு சந்தி விரதம்லாம் இப்போ கொஞ்சம் மாற்றி இருக்கிறார் அல்லவா திருத்தந்தை. முன்பு என்னென்னா, நாம் சிலுவை சுமப்பதற்கு யோசித்தோம் அந்த கால. இப்போ தான் இப்போ பொதுநிலையினர் அனைவரும் என்ன செய்கிறார்கள் குறிப்பாக என்றால், கடவுளை மறந்து விடுகிறார்கள், கடவுளுக்கு என்று நேரம் ஒதுக்குவதில்லை. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால திருச்சபையில் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி சில விஷயங்கள் ஒரு சந்தி போன்ற விஷயங்கள்லாம் வைத்தார்கள். அது எதுக்குன்னா
வேறு எந்த சேவையும் செய்யாதவர்கள், கடவுளை பற்றி நினைத்து பார்க்காதவர்கள், ஏதோ அந்த கட்டாயத்தின் காரணமாகவாவது கடவுளை நினைக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது தான் அந்த கட்டளையெல்லாம். அதனால்தான் அவர் தளர்த்து விடுகிறார் திருத்தந்தை. அது என்னவென்றால் அதற்கும் மீட்புக்கும் நேரடி தொடர்பில்லை. அது கடவுளிடம் நாம் காட்டும் அன்பு தான். அது ஒரு அன்பின் அடையாளம் தான். அந்த அன்பின் அடையாளம் மீட்பின் செயல் அல்ல. அது அப்படின்னா அந்த வாழ்வுத்தரும் செயல் சொன்னேனாலோ அது போன்றது இல்லை. அது போன்று தான் 3 மணி ஜபம் இதெல்லாம் சொல்கிறது நல்லது. ஆனால் அதை நம்பி, அதாவது இதை செய்தால் எனக்கு இது கிடைக்கும், பணம் கிடைக்கும், அந்த பதவி கிடைக்கும், இது மாதிரி ஏதோ ஒன்றத்தை நினச்சிக்கிட்டு எதிர்பார்த்து சொல்வது என்பது சோதனையில் தான் முடியும். அதனால் அது அடுத்தது என்னன்னா பாட்டு. அந்த பெந்தகோஸ்து பாட்டும் அது போன்ற ஒரு நிலைப்பாடு தான்.